மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திருநீரை வச்சுக்கிட்டு தாங்க வந்தேன். அது 1/2 மணி நேரம் என் நெற்றியில் இருந்தது. 1/2 மணி நேரம் இருந்தது யாரும் நீங்க பார்க்கலையே. இந்த நாள் முழுவதும் நான் வச்சுக்கிட்டு முடியுமா? இந்துக்களை ஓரடியில் திரட்டுவது என்பதே இந்துக்களை பாதுகாப்பதற்காக அல்ல, பிஜேபியை ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து தக்க வைப்பதற்காகத்தான் அந்த முயற்சி. மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் முதன்மையானதாக விளங்குகிறது. இந்த கோவிலுக்கு கடந்த 19ஆம் தேதியன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சென்று வழிபாடு செய்தார். இந்த சம்பவத்தின் போது கோவிலில் அவரது நெற்றியில் பூசப்பட்ட திருநீரை அவர் அளித்ததாகவும் பின்னர் சிக்கந்தர் அவுலியா பாதுஷா தர்காவில் தொப்பி அணிந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது சமூக ஊடகங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராகவும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் உள்ளவர். அவர் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் இந்துத்துவ கருத்துக்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இந்த பின்னணியில் அவர் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்றது அவரது அரசியல் நிலைப்பாடுகளை மக்கள் மத்தியில் மீண்டும் விவாதத்திற்கு உட்படுத்தியது. கோவிலில் திருநீர் பூசப்பட்ட பின்னர் அதை அவர் அளித்ததாக கூறப்படும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவின. இதைத் தொடர்ந்து அவர் சிக்கந்தர் பள்ளிவாசலில் தொப்பி அணிந்ததாகவும் இது இந்து மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவதாகவும் சிலர் குற்றம் சாட்டினர். பாஜகவை சேர்ந்தவர்கள் மற்றும் சமூக ஊடக பயனர்கள் திருமாவளவன் திருநீரை அளித்தது இந்து மதத்திற்கு எதிரான செயல் என்று விமர்சித்தனர். மத்திய அமைச்சர் எல் முருகன் திருமாவளவன் கோவில் வளாகத்திற்குள்ளேயே திருநீரை அளித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன என்று கண்டனம் தெரிவித்தார். மேலும் தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி திருமாவளவன் கோவிலுக்கு சென்றது அரசியல் நோக்கத்திற்காகவே என்று குற்றம் சாட்டினார். சமூக ஊடகங்களில் திருநீரு தனக்கு அலர்ஜி என்றும் மதச்சார்பின்மை என்ற பெயரில் இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறார் என்றும் பலர் கருத்து தெரிவித்தனர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த திருமாவளவன் தான் இந்துக்களுக்கு எதிரானவர் இல்லை என்றும் இந்துத்துவ கருத்துக்களுக்கு மட்டுமே எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் விளக்கம் அளித்தார். மேலும் தனது சொந்த ஊரான அங்கனூரில் கோவில்கள் கட்டி தந்துள்ளதாகவும் கோவில்களுக்கு செல்லும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் உள்ளதாகவும் கூறினார். திருநீரை அளித்தது குறித்து அவர் கூறுகையில், திருநீரை நெற்றியில் வைத்துக் கொண்டுதான் வெளியில் வந்தேன். சுமார் 1/2 மணி நேரம் வரை திருநீர் வைத்திருந்தேன். அவ்வளவு நேரம் இருந்ததை நீங்கள் யாரும் பார்க்கவில்லையா? நாள் முழுவதும் திருநீரை நான் வைத்துக் கொண்டிருக்க முடியுமா என்று தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலை இந்து மற்றும் இஸ்லாமிய புனித தலங்களின் அருகாமையால் அவ்வப்போது மத உணர்வு தொடர்பான பதற்றங்களை சந்தித்து வருகிறது. 2024 டிசம்பரில் மலையில் இறைச்சி உணவு உட்கொள்ளப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளின் எதிர்ப்பை தூண்டின. இதனால் மாவட்ட நிர்வாகம் தடை உத்தரவு பிறப்பித்து காவல்துறையை பலப்படுத்தியது. இந்த சூழலில் திருமாவளவனின் வருகை மற்றும் திருநீர் அளிப்பு சம்பவம் மதவாத சக்திகளால் பயன்படுத்தப்பட்டு மக்களிடையே பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றம் மலையை மையமாக கொண்டு மத முரண்பாடுகளை உருவாக்க மதவாத சக்திகள் முயல்கின்றன. இதை அனுமதிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். பகைமை இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இவர்கள் ஏதோ பாதுகாவலர்கள் என்பதை போல காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். இந்துக்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் முருக பக்தர்கள் தான். முருகனை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை, முருகனை வழிபடாதவர்கள் யாரும் இல்லை. எல்லா கட்சிகளிலும் முருக பக்தர்கள் உண்டு. அனைத்து கட்சி தோழர்களும் முருக பக்தர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் யாரும் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. எங்களுக்காக மாநாடு நடத்துங்கள் என்று எந்த கட்சியை சார்ந்த முருக பக்தர்களும் கோரிக்கை வைக்கவில்லை. இவர்களின் அஜெண்டாவை செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பாஜகவை இங்கே வளர்ப்பதற்காக மதத்தின் அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த உத்தியை கையாளுகிறார்கள். இதற்கு முருக பக்தர்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்று இந்த மனித செங்கிலி போராட்டத்தின் ஊடாக வேண்டுகோள் விடுக்கிறோம். நோக்கம் என்னவா இருக்கும் நோக்கத்தில் அவங்க மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதுதான் அவர்கள் நோக்கம். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இந்த உத்தியைத்தான் அவர்கள் கையாண்டார்கள். வடக்கே போனால் ராமன், மேற்கு வங்கம் போனால் துர்கா, மகாராஷ்டிரா போனால் விநாயகர், இங்கே கேரளா போனால் சபரிமலை ஐயப்பன்,
தமிழ்நாடு வந்தால் முருகன் என்று மாநிலத்திற்கு மாநிலம் அந்த மக்களிடையே செல்வாக்கு பெற்றுள்ள கடவுள்களை கையில் எடுத்து மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். இந்துக்களை ஓரடியில் திரட்டுவது என்பதே இந்துக்களை பாதுகாப்பதற்காக அல்ல, பிஜேபியை ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து தக்க வைப்பதற்காகத்தான் அந்த முயற்சி. 2026 தேர்தல் மட்டுமல்ல, இன்னும் தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்ற வேண்டும், இங்கே ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதற்கு சில கட்சிகள் துணை போவதுதான் கவலை அளிக்கிறது. சார், நீதிமன்றம் நிறைய வழிகாட்டுகள் பண்ணியிருக்கிறாங்க சார், அதன் அடிப்படையில் அவங்க நடத்த போறாங்க. நம்ம எதுக்கு அந்த மாதிரி மதிய சொல்லி எவ்வளவு முக்கியத்துவம் பெருந்தலைவர் நீங்களும் வந்து கலந்துக்கிறீங்க. மாநாடு எப்படி நடக்க வேண்டும் என்பது பற்றி உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல் தந்திருக்கலாம். ஆனால் மாநாடு நடத்துவதற்கான நோக்கம் என்ன என்பதை பற்றி உயர்நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை, வாதம் செய்யப்படவில்லை. மாநாட்டின் நோக்கத்தை அரசியல் ரீதியாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அரசியல் ரீதியாக நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் கடந்த காலங்களில் பிற மாநிலங்களில் எத்தகைய உத்திகளை கையாண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கணக்கில் வைத்து தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த அவர்கள் சதி செய்கிறார்கள். அதுதான் அவர்களின் நோக்கம் என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். திருநீரை வச்சுக்கிட்டு தாங்க வந்தேன். அது 1/2 மணி நேரம் என் நெற்றியில் இருந்தது. 1/2 மணி நேரம் இருந்தது யாரும் இன்னைக்கு பார்க்கலையே. நாள் முழுவதும் நான் வச்சுக்கிட்டு முடியுமா? இந்த மாநாடு மட்டும் இல்ல, இன்னும் தொடர்ந்து ஆன்மீக மாநாடுகள் எலெக்ஷன் ஃபுல்லா நடத்துறது திட்டமிட்டிருக்காங்க. இதை தமிழ்நாடு முதலமைச்சர் சரி ஓரணியில தொடர்ந்து எப்படி எதிர்க்கக்கூடிய அவருடைய நோக்கம் என்னங்கிறத நாங்கள் அப்புறம் நாங்கள் எந்த வன்முறைக்கும் போக மாட்டோம், யாரிடத்திலும் போய் நாங்கள் எந்த வம்பு சண்டை இழுக்க மாட்டோம். ஆனால் அவர்களுடைய நோக்கத்தை பிற மாநிலங்களில் வேடிக்கை பார்ப்பது போல் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களின் நோக்கத்தை அம்பலப்படுத்திக் கொண்டே இருப்போம். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருப்போம். குறிப்பாக திருச்செந்தூர் துறைமுகத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதுல தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னு அமைச்சர் சொன்னாரு. ஏன் தமிழ்ல தான் நடத்துவோம் சொல்றதுக்கு அமைச்சருக்கு இல்லை, தமிழிலும் நடத்தப்படும் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இது ஒரு முதற்கட்டம். தமிழிலும் நடத்துவோம், பிறகு தமிழில் மட்டுமே நடத்துவோம் என்கிற நிலை வரும். திருநீரை வச்சுக்கிட்டு தான் வந்தேன். அது 1/2 மணி நேரம் என் நெற்றியில் இருந்தது. 1/2 மணி நேரம் இருந்தது யாரும் இன்னைக்கு பார்க்கலையே. நாள் முழுவதும் நான் வச்சுக்கிட்டு முடியுமா? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.